முக்கண்ணனாகிய பரமசிவன் தவத்தை கெடுக்க 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் மன்மதனை ஏவி விட்டாங்க. அப்போது மன்மதனானவன் ஆளாளி முறை சொல்லிக்க அழகு சந்திரன் குடை துலங்க செலான கொடி துலங்க செய்யிளையார் கேனை சூழ இப்படியாகத்தானே மன்மதன் கிளிப்பறி பூட்டிய தென்றல் தேரில் ஏறிக்கொண்டு ஈசன் தவம் செய்யும் இடத்துக்கு வந்தான். வந்து கரும்பு வில்லே கரந்தன்னில்லே காமராஜன் எடுத்தார். அதில் குறும்பு நாண ஏத்தி முல்லை அரும்பு பானம் தொடுத்தார். நிறைஞ்ச தவம் கலஞ்சி ஈசன் நெட்டி கண்ணை திறந்தார். அப்போ நின்ற மதம் சாம்பலாக நிலத்தில் வீழ்ந்து எறிந்தார். இந்த விதமாகத்தானே மன்மதன் எறிஞ்ச சங்கதி வாயு தேவனால் அண்ட சராசரங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ரதிதேவிக்கும் தெரிந்தது. தெரிந்தவுடனே ஆஹா ஐயோ நான் என்ன செய்வேன், ஆறு மற்ற பாவியானே குய்யோ முறையோ வந்து குட்டி கரணம் போட்டு வாய விட்டு பட்டமிட்டு மாரடிச்சா மாலை எடுத்தா ஐயோ இப்படி புரண்டழுதாள். பிரம்மாவிடம் சென்று தாலி பிச்சை கேட்டாள். நடக்கல. இந்திரங்கிட்ட போனா, நாரதர்கிட்ட போனா, சந்திரங்கிட்ட போனா, சகல தேவர்கிட்டையும் போனா, வேலையாகல. கடைசியில வைகுந்த வாசங்கிட்ட போனா. போய் மாமான்னா அவர் ஏமான்னாரு. என் புருஷன் இல்லையே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, மருமகளே நான் இருக்கேன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஓம் புருஷன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவா, உலகத்தார் கண்ணுக்கு தெரிய மாட்டான் வரம் கொடுத்தார். அவங்களும் சந்தோஷமா வாழ்றாங்க. அப்பேற்பட்ட மதமுறதையும் பவனி வரும் விழா கொண்டாடும் விழா வசந்த விழா